வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோக மரபில், ஆன்மீகத்தில் இல்லை ஏதோ ஒரு தன்மையில் ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையணும்னா உணவு முறை வந்து தீவிரமாக சைவமாக தான் பரிந்துரைக்கப்படுது இல்லைங்களா? அசைவம் சாப்பிட்டா அது ஏதோ குற்ற உணர்வுக்கு ஆட்படுற மாதிரி இப்போ உள்ள காலங்களில் சொல்கிறாங்க மனிதர்கள். நான் அசைவத்துக்கும் பேசலை, சைவத்துக்கும் பேசலை. அது ஒரு உணவு அப்படிங்கிற தன்மையிலேருந்து நான் பேசுகிறேன். ஒரு விஷயம் காலங்காலமாக தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தால் அது மறையாமல் தொடர்ந்து பல காலங்களுக்கு அந்த உணவு முறையோ பழக்க வழக்கங்களோ வந்தால் கலாச்சாரம் மாறுது இல்லையா? அப்போ அந்த உணவு முறை நம்ம பழங்காலத்துலேருந்து சாப்பிட்ட உணவு முறை இப்போ வரைக்கும் இருக்குன்னா அது கலாச்சாரமாக மாதிரி தானே மாறிக்குன்னு அர்த்தம். அதையே மக்கள்கிட்ட வந்து ஒரு கில்ட்டினஸ்ஸாக ஒரு குற்ற உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இதுக்கு உதாரணமாக இப்போது இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, ஒருத்தங்க ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க இல்லையா? அவங்களோட தாஜி, அவங்களோட அப்பா பிறந்த தினத்தின் முன்னிட்டு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த 1871 பிப்ரவரி சம்திங்கில் வந்து பிறந்தார் அவர். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து குழந்தை உண்டாகும்போது ஒரு மறைஞானி வந்தார் வீட்டுக்கு. அவர் உண்பதற்கு மீன் கேட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1800 காலத்தில், அதாவது வள்ளலார் காலத்தில் அப்படி தானே மீன் சாப்பிட்டாங்க, அப்படி மீன் கேட்டாங்க அந்த மறைஞானி. நம்ம சொல்லியிருக்கோம் ஞானி அப்படிங்கிறவங்க வந்து புலாலெலாம் விட்டுறணும். இப்போ ஒரு ஒரு இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து அசைவமாக தான் இருந்திருக்கணும். அந்த அசைவத்தை விட்டுனா தான் நான் ஞானமே அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கே கண்ணோட்டம் மக்களிடம் ஆழமாக பாதிக்கப்படுது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானம் அடைதல், தன்னை உணர்தல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இப்போ அதிகபட்சமாக ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சுகர் ப்ரெஷர் இருக்குல்ல, அது மாதிரி ஞானம் அடைகிறதே ஒரு பெரிய. அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் பெரியவங்க இருந்தாங்க, ஞானம் அடைஞ்சவங்க தான் இருந்தாங்க. இப்போ அந்த செயல் ஒரு நியாயமாக, ஒரு எளிமையாக, ஒரு நேர்மையாக தான் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம பிஸ்னஸ் பண்ணதுனால இங்கே எல்லாமே போச்சு. எப்படி சித்த மருத்துவத்தில் வந்து முந்திகள்லாம் மருத்துவத்துக்கு ஒரு காசு இல்லாமல் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தால் கூட ஒரு சித்தர்களோ ஞானிகளோ இயற்கை மருத்துவர்கள் வந்து சரி பண்ண விஷயத்த இன்றைக்கி அறுவை சிகிச்சை அப்படிங்கிற பேரில் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வாங்கி இன்றைக்கி மருத்துவம் ஒரு பிஸ்னஸ் ஆன மாதிரி, கல்வி இந்த மாதிரி ஒரு பெரிய துறைகள், அதாவது மனிதர்களை ஒரு நல்ல உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் துறைகள் எல்லாமே இவங்க வியாபாரம் ஆக்குறதுனால, இந்த ஆன்மீகமும் இப்போ வியாபாரமாக்கப்பட்டதுனால இந்த என்லைட்மெண்ட், இந்த ஞானமடைதல், இந்த செல்ஃப் ரியலைசேஷனும் அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இங்கே அவர் வந்து அந்த மறைஞானி எப்படி மீன் கேட்டிருப்பார், சாப்பிட்ருப்பாரு. அவங்க வீட்டில் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னால பக்கத்து வீட்டில் 2 மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு அதில் இருக்குது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போது ஞானி இந்த மாதிரி சாப்பிட்லாங்கிறத விஷயத்தை வந்து ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு எப்படி இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம். நான் தவறு சரின்னு இங்கே பேச வரல. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு மக்களை ஒரு கில்ட்டினஸ்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடவுள், நானும் கடவுள்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நம்மளை கடவுளாக உணர்ந்திருந்தாருன்னா கடவுள்கிட்ட யாரையாவது வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நல்ல கருத்துக்களை சொல்லணும் தான். இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது தானே. நான் என்னோடய கருத்து தான் அதில் சொல்கிறேன். அப்போது உணவு முறை அப்படிங்கிறது அந்த உடலுக்கு ஏற்ற தன்மை, உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்கள் காய்ச்சல் டைமில் நீங்கள் கஞ்சியை தவிர எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் அசைவமாக சாப்பிடுங்க, சைவமாக சாப்பிடுங்க. காய்ச்சல் டைமில் நீங்கள் வந்து கீரையும் சாப்பிட முடியாது, பச்சை காய்கறியும் சாப்பிட முடியாது, பழங்களும் சாப்பிட முடியாது. கஞ்சி தான் சாப்பிடணும். அதே மாதிரி அந்த உடலுக்கு என்ன சத்துக்கள் தேவையோ, என்ன உடல் தேவையோ அதெல்லாம் அந்த உணவு தேவைப்படும். அந்த நீங்கள் தன்னை உணர்தலோ ஞானமடைஞ்சலோ போகும்போது அது இயல்பாக அந்த தன்மையை விட்டுரும். நீங்கள் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டா தான் தியானம் வரும், இதை சாப்பிட்டா தான் நீங்கள் வந்து அசுரன் ஆகாமல் மனிதனாக இருப்பீங்க, மனிதன்லேருந்து தெய்வமாவீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்போ வந்து என்னென்னா, அந்த விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு குற்ற உணர்வாக ஒரு பாரமாக இருக்குது. இப்போ நான் ஒரு அசைவம் சாப்பிட்றவன் தீவிரமாக உயிர் நோக்கத்தில் ஒரு வள்ளலார் நினச்சிட்ருக்கான். ஆனால் அவனால் அங்கே அந்த வள்ளலார்கிட்ட போக முடியலங்கிற கில்ட்டினஸ் கொடுக்குறது யார்? அதே நேரத்தில்
தெய்வத்து மேலே ஒரு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் சாதாரணமாக அசால்ட்டாக ஆன்மீகம்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்க அசைவம் சாப்பிடாம இருக்காங்க. ஆனால் அவங்க வள்ளலார்கிட்ட போகலாம். அப்படி தானே? இது எந்த வகையில் வந்து இது வந்து எப்படி இது வந்து ஆகுது? இந்த கருத்தை எப்படி வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்லலாம்? அப்படிங்கிறது தான் என்னோட யோசிக்கிற தன்மையை தான் நான் சொல்கிறேனே ஒழிய, இங்கே சரி தவறுங்கிறது பேசலை. நான் 2000 எனக்கு 25 வயது 25 வருடம் ஆகிவிட்டது. எனக்கு திருமணம் ஆகி 20 வருஷத்துக்கு முன்னாடி 2005ல் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு 2000ல் கல்யாணம் ஆச்சு. 2005ல் இந்த திருமூலர் வந்து திருமந்திரத்தை படிக்கும்போது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த இந்த அசைவ உணவு சைவ உணவுக்குள்ளே வந்து நான் வந்து 2 பக்கம் ஒரு டைலமாவும் ஆடிட்டுருக்கேன். அப்போது வள்ளலாரை தொடணும், திருமந்திரத்தை தொடும்போதெல்லாம் சைவத்தை விடுங்க, சைவத்தை கையில் எடுத்துக்கோங்க, அசைவத்தை விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு தீவிரமான எண்ணம் 2 பக்கமும். அப்போ நானே தடையாக இருக்க வேண்டியதாகிடுச்சு. அசைவம் சாப்பிட்லாமா? எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி இருக்காங்க. அவங்கள தாண்டி எதிர்த்துக்கிட்டு நான் வந்து செயல்படுற அளவுக்கு அப்போ பக்குவமோ புரிதலோ அவங்களுக்கு புரிய வைக்கிற தன்மையோ எனக்கு இல்லை. அப்போ நான் கில்ட்டினஸ்குள்ளே இருந்து நான் அந்த இறைவனே என்னை கைப்பிடிச்சு கூட்டு வந்து ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து இப்படி தான் என்னை வந்து மடைமாற்றி கொண்டு வந்தாங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? நான் அவங்களுக்கு தான் பேசுகிறேன். விட முடியுது, உங்களால் சாப்பிட முடியுதுன்னா பரவாயில்ல. ஒரு ஞானத்துக்கு ஒரு நாக்கு அந்த சுவையை அறுக்கிறது அதெல்லாம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுவே அவங்களுக்கு அந்த சாபமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால், அந்த நான்வெஜ் சாப்பிட்றதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக இருந்தால் என்ன பண்ணுறது? அவங்கள விட்டுடலாம், அது ஒரு விதிவிலக்கு. ஆனால் இது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்படி இருந்தால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு திட்டவட்டமாக உறுதியாக அறுதிட்டு கூற முடியாது இல்லையா? அதான் இப்போது நான் வந்து இந்த இறைவன்கிட்ட தினம் தியானம் பண்ணும்போதெல்லாம் என்னால் விட முடியாது, ஓ சக்தியால் என்னை விட வச்சிரு அப்படின்னு நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். அப்போது இப்போ என்ன டெஸ்ட்டுன்னா, சரணாகதின்னு அடைஞ்சிட்டோம் இல்லைங்களா? தன்னை உணர்ந்தப்போ சரணாகதி அடைஞ்சு எல்லாமே உடல் பொருள் ஆவியெல்லாம் அவனுக்கு கொடுத்த பிறகு இப்போது நான் அவங்ககிட்ட ஆயிடுச்சு. அப்போது நான் அந்த நான்வெஜ்ஜோட சொல்லி அழுது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு நான் கெஞ்சிக்கிற காலத்தில் ஒரு உள்ளுன்னு சொல்லுது, அது எப்படி டெஸ்ட்டில் எல்லா வாட்டியும் நீ தோற்றுட்டே வருவ, எப்படி இப்போ என்னென்னா கேள்வியே எனக்கு புரியாமல் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். கேள்வியே எனக்கு தெரியல, ஆனால் ஆன்சர் எழுதிட்டுருக்கேன். அது மாதிரி தான் எனக்கு உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன, நான்வெஜ் சாப்பிட்லான்னா என்ன, அது அவங்களோட தன்மை அப்படி தானே? ஆனால் என் உடல் என் இருந்தால் தானே நான் நான்வெஜ் சாப்பிட்றதுன்னு இப்போ துன்பப்படுறேன் அப்படிங்கிற கருத்து எனக்கு உணர்த்தும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சுருக்கமாக சொல்லணுன்னா, அப்போது நான் அதை நம்பிக்கையின் பேரே வைக்கலை அப்படி தானே? அதுதான் என்னை வந்து டெஸ்ட்டில் அவங்க நீ ஃபெயில் அப்படின்னு சொன்ன கருத்து. அப்போது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது காலங்காலமாக சொன்ன விஷயத்த நம்ம ஆணித்தரமாக ஒரு மனம் அதை கட்டமைக்கப்பட்டு அதை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம். இது மாதிரி எத்தனையோ செயல்கள் அதை ஞானிகளும் செய்கிறாங்க. அதை ஞானிகள் தான் செய்யணுன்னா அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக செய்வாங்கன்னு சொல்லவும் முடியாதுல்ல. அவங்க மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் மனம் செயல்படுது. அவங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க ஆரம்பத்தில் இந்த நிலைக்கு வந்தது வேணால் இப்போ உயர்வாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க சாதாரண மனிதர்களிலிருந்து இயல்பான தன்மையிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த பழைய வாசனைகள் அந்த குணங்கள் அதெல்லாம் இருக்குன்னு தானே. அப்போ அவங்க சொல்கிறது வேத கருத்தாக செய்ய முடியாது, செய்யணும்னு கிடையாது. ஆனால் நல்ல கருத்தில் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இப்படி தான் இருக்கணுங்கிறது எந்த ரூல்ஸும் கிடையாது. இங்கே சைவம் அசைவம் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் பிரிக்கும் போதே நீங்கள் பிரிஞ்சிடுறீங்க, நீங்கள் பிரிஞ்சுபட்டுருக்கீங்க, ஒற்றுமையாகவே இல்லை. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கருவேப்பிள்ளை ஒரு உணவாக படைக்கப்படும் போது எவ்வாறு ஒரு ஆனந்தப்படுகிறதோ அது மாதிரி ஒரு ஒரு அசைவம் ஒரு உணவாக படைக்கப்படும் போது அதுவும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது வந்து கருவியாக இருக்கோமே, நம்ம வந்து உணவு சாப்பிட்டு அவங்களோட திருப்தியை நம்ம கொடுத்தோமேன்னு சொல்லி அது ஆனந்தப்பட்டு தான் போகுது. அதில் நீங்கள் விலங்குகளை வளர்க்குறதும் அப்படி தானே. ரமணர் வந்து மயில் அந்த மாதிரி பசு இதெல்லாம் வளர்த்தாங்க. சில பேர் மான் வளர்க்குறாங்க, சில பேர் வந்து பறவைகள் வளர்க்குறாங்க, சில பேர் பூனை வளர்க்குறாங்க, சில பேர் நாய்கள் வளர்க்குறாங்க. இது ஞானிகளே செய்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கேள்வியோ யோசனையோ வரமாட்டேங்குது. அவங்க ஒரு காலகட்டத்திலையும் செய்கிறாங்க. அது அங்கே சரி தவறுங்கிற பேச்சு கிடையாது. ஆனால் இது ஆழ்ந்து யோசிக்கிற விஷயம், அவங்கவுங்களுக்குள்ளே நடக்கிறது, தனி நபருக்குள்ள விஷயம். நீங்கள் அவங்க கருத்தை உங்களுக்கு எடுத்துக்க முடியாது, உங்கள் கருத்தை அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இந்த உணவை, இந்த கில்ட்டினஸை விட்டுறணும், இந்த குற்ற உணவை விட்டுறணும். அப்போ தான் நாமளே நம்ம தடையாக இருக்க மாட்டோம்.